அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் எளிமையான காளியம்மன் உபாசன மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மந்திரம் நம்ம சித்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி கணபதி சித்தி குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மந்திரத்தை நம்ம முதலாக ஒரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ அல்லது சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையோ முதலாக ஆரம்பிங்க. வஸ்திரம் நீங்கள் சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கங்க. ருத்ராட்ச மணி மாலை கொண்டு 1008 உருவீதம் மொத்தம் 48 நாள் நீங்கள் இந்த மந்திரம் ஜபிக்கிற மாதிரிக்கே இருக்கும். இந்த மந்திரம் ஓம் ஆம் காளி வாவா ஸ்வாக. மந்திரம் மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் தான். 1008 உரு வச்சு 48 நாள் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் காளி படமோ அல்லது சிலையோ வைத்துட்டு நீங்கள் வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கங்க. மந்திரத்தை ருத்ராட்சமணி மாலை கொண்டு 1008 உரு வச்சு சொல்லிவிட்டு படையல் பொருட்களாக பால், பழம், பாயாசம், பொங்கல், வடை, அதிரசம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அது மாதிரி வச்சுட்டு முதல் நாளும் கடைசி நாளும் படையல் பொருட்கள் வச்சாலே போதும். இந்த மந்திரம் நமக்கு சொல்வதால் முக்காலம் அறியுஞ்சு நம்மளால் குறி சொல்ல முடியும். அதே போல் எதிரி பிரச்சனைகள் இருக்காது, ஞானம் கிடைக்கும். இந்த 48 நாள் கழிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது இந்த மந்திரத்தோட சக்தின்றது அதிகரிக்கும். சரிங்களா? இந்த படையல் பொருட்களை நீங்களே சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிட முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை யாரேனும் கால் தடம் மிதிப்படாத இடத்துல நீங்கள் போய் போட்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கனவுகளில் மயானம் வர்றது, பயமுறுத்துகிற மாதிரிக்க கனவுகள் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கிறது எல்லாமே மந்திரம் சித்தியாகிறதுக்கான அறிகுறிகள் தான். சரிங்களா? அதே போல் இந்த மந்திரம் சொல்லும்போது உடலில் கொஞ்சம் ஒரு சில வலிகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த ரகசியத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம காளிக்குன்னு பூஜை பண்ணுறோம் அப்படின்றத ரகசியத்தையும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தி பெறும். சரிங்களா? இந்த மந்திரம் ஓம் ஆம் காளி வாவா ஸ்வாக மிகவும் எளிமையான மந்திரம் தான். 1008 உரு வச்சு நீங்கள் சொல்லுங்கள். படையல் பொருட்கள் சைவ படையல்களே வச்சு பண்ணுங்கள். பூஜை அறையில் காளி சிலைக்கு முன்னாடியோ அல்லது ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ உட்காந்துக்கங்க. பூ சிவப்பு அரளியால் தாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சு இருந்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.